ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பு டெல்லியில் நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்த இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்றன? செய்தியாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன சலீம்? அந்த செய்தியாளர் சந்திப்பு இப்பதான் முடிஞ்சிருக்கு. தலைவர்கள்லாம் வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு போலீஸ் அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமா எந்த கட்சிகள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கட்சி அவங்க தான் இதுக்கு தலைமை தாங்குறாங்க. ராகுல் காந்தி தலைமை தாங்குறாரு சொல்றான். அதாவது ராகுல் காந்தி இந்த பில்டிங் உள்ள இருக்காரு. செய்தியாளர் சந்திப்பு முடிச்சுட்டு இப்பதான் வெளியே வர போறாங்க. அதுக்கப்புறம் மமதா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ்ல நம்ம தமிழகத்திலிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக இருக்காங்க. திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களவை எம்பி அவர் உள்ள இருக்கார். அதிமுக கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் முக்கிய கட்சிகள் மற்றும் இதர கட்சிகள் இருக்காங்க. லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடைய கட்சியும் உள்ள இருக்காங்க. நிதிஷ்குமார் கட்சி இதில் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும். பீகார்ல இருந்து மற்ற இதர கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லலாம். அவங்க முன்வைத்த முக்கிய கருத்து அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்பொழுது என்ன சொல்லலாம்? இவங்க என்ன சொல்ல வராங்க? பொதுவாக எதுக்காக இந்த பிரஸ் மீட் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அரசாங்கம் சார்பா 500,000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி 50 நாளில் பிரச்சனை தீந்துரும்னு சொன்னாங்க. 50 நாள் முடிய போகுது. டிசம்பர் 30 வந்தால் முடிய போகுது. 50 நாளில் பிரச்சனை தீர்ந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. திமுக சார்பா திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த பணத்தில் 6% பணம் தான் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. 6% கருப்பு பணம் இருக்கிறது. மீதி நிலத்துல தான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காங்க. தங்கம் இதுலயும் முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் சிக்கல் இருக்கும் பொழுது இந்த 6%க்காக எடுக்கப்பட்ட ஆக்ஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இது திமுக தரப்புல தகவல் சொல்லப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதமர் ஏற்கனவே நாங்கள் ஒரு ஊழல் புகார் வச்சிருக்கோம். பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது அதுக்கே பிரதமர் இன்னும் பதில் சொல்லவில்லை. இப்படி நிலைமை நாட்டில் சரியாக இல்லை. நிறைய பேருக்கு வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல. நிறைய பேர் இதன் காரணமாக வேலை இழந்துள்ளார்கள். சுருக்கமாக சொல்ல போனா 50 நாள்ல சரியாயிடும் மத்திய அரசு சொன்னாங்க. 50 நாள்ல நிலைமை சரியாகல. எல்லா ஏடிஎம்லயும் பணம் இல்லை. மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்வியை அனைத்து கட்சிகளும் முன்வைக்கிறாங்க.